ஃபாரூக், கபின், ரஞ்சித், சரண், நொஃபில் இந்த 5 நண்பர்களும் தம்பி ஆசிக் வாலு பையன் உனக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறாங்க. என்ன மோட்டிவேஷன், எதுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறாங்க? உனக்கு ஒர்க்கு வந்து கொஞ்சம் மன கஷ்டம், ப்ரெஷரான ஒர்க்கு. உங்கள் தாய் மாமா கிட்டவே வேலைக்கு பில்டிங் சம்மந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் சூப்பர்வைஸராக போயிட்டுருக்கிறேன். அங்கே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. சரியா, அது நீ வெளியே போனால் கூட நிம்மதியாக இருக்கலாம். சொந்தக்காரர்கிட்டவே வேலைக்கு போனால் ஒரு மன கஷ்டம். அதனால நண்பர்கள்கிட்ட யாருக்கிட்ட பேசுறதில்லை ஏட்டக்குது. பேசினாலும் அளவாக பேசுகிற, எதாவது சொன்னால் முகம் சுழிச்சுக்கிறது, டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறது, வேலை கஷ்டம், வேலை ப்ரெஷரு. அது வந்து எல்லாத்துக்கிட்ட அப்படி இருக்காத. நீ பொறுமையாகவும் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் உன் நண்பர்கிட்ட பேசினீங்கன்னாத்தே நீ நிறைய கற்றுக்க முடியும். சரியா, உங்கள் மாமா கிட்ட அவர்கிட்ட வேலை பழகிறதுக்கு நீ போனையோ, வேலை போனேன் நல்லா பழகினா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பழகிட்டு வேறு இன்ஜினியர் கிட்ட வேலைக்கு போய்க்கோ ஒன்றும். அப்போ இன்ஜினியர் கிட்ட வேலைக்கு போகும்போது பொறுமை திறமை இன்னும் நுணுக்கம், யார்கிட்ட எப்படி பேசணும்லாம் இருக்குது. உன்னோட நண்பர்கள் ஸ்கூல் மண்ட்டு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திறமையும் இருக்குது. நீ பேசும்பொழுது பழகும்போது அந்த திறமையெல்லாம் வெளிப்படும். அந்த திறமையை அப்படி கையாண்டு வச்சுக்கணும். அப்புறம் அவங்க யாராச்சும் 5-6 பேர்த்து சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட பேசும்போது இன்னும் கொஞ்சம் திறமையை உனக்கு கையாண்டு வச்சுட்டீங்கன்னா நிறைய கட்டட வேலை செய்கிறீங்க. எக்கனைக்கு மக்கனையாக திருப்பூர் தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். எக்கனைக்கு மக்கனையாக ஏடா கூடமா சரியா சண்டை பிடிக்கிற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. அவங்க வீட்டில் எப்படியெல்லாம் சமாளிக்கலான்னு யாராவது கூட நல்லா பேசினா தான் அது கற்றுக்க முடியும். உங்கள் மாமாட்ட போகிற அங்கே வர ஆளுகளாக வேலை செய்வாங்க. அது பழக்கமான ஆளுங்க ஓகே. நீ மறுபடியும் நீ வேறு பக்கம் வேலைக்கு போது சூப்பர்வைசராக போகும்போது வெவ்வேறு ஆளுங்க வருவாங்க. எப்படி தணிக்கிறது எப்படி பேசணும்னு தெரியாது. அந்த ப்ரெஷரை அப்படியே தூக்கி விட்டுரு. சரியா, அப்படியே விட்டுரு. விளையாட்டு முடிஞ்சால் விளையாடு, சந்தோஷமாக இரு, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசு, நிறைய கற்றுக்க, நிறைய தெரிஞ்சுக்க. சூப்பர்வைஸுங்கிறது வந்து ஒரு கட்டடம் வேலையை பற்றி தெரிஞ்சவன் ஒரு உலகம் தெரிஞ்ச மாதிரி தான். சரியா, நம்ம இருக்கக்கூடிய இல்லடம், நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரு கட்டடத்தை பற்றி தெரிஞ்சால் அது ஒரு பெரிய விஷயந்தான். உன் நண்பர்களுக்கு ஐடியா கொடுக்குறா, இது கட்டுறா அங்கே போய் ஏமாந்துடாத, எம் ஸ்டாண்டு வாங்காத, பி ஸ்டாண்டு வாங்க, இந்த கல் பச்சை கல் இது ஆலாபிளாக் சரியில்லை, அப்படி இல்லை இப்படின்ட்டு பில்டிங் சம்மந்தப்பட்ட ஆள் நீ ஐடியா கொடுக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க, அவனை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க. அப்போ நட்பு வட்டாரங்கள் அதிகமாகும். ஏன் பேசலை, நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு எப்பவுமே புலம்பக்கூடாது, நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகேவா. நீ பேசும்போது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கேட்பாங்க. நீ தெளிவாக அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நிறைய தெரிஞ்சுக்குவாங்க உன் மூலமாக. ஒரு கட்டண சம்மந்தமாக போகிறேன் சரியா, ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அந்த வேலையை அப்படியே தூக்கி அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக என்ன கடைசியில் வெளியே போய் வேலை செஞ்சு வாழ்க்கை நல்ல வழியாக வளர வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி தம்பி.